ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு krishna-home-garden. ஃப்ரெண்ட்ஸ், வழக்கம் போல் இன்றைக்கும் நம்ம தோட்டத்தில் ஒரு சூப்பரான காய்கறிகள் அறுவடை நடக்க போகுது. வாங்க அது என்ன அறுவடைன்னு போய் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான அறுவடையை காந்தாரி மிளகாயிலேருந்து ஆரம்பிச்சிருவோம். நிறைய மிளகா இருக்குது, எல்லாத்தையும் பறித்து முடிச்சுட்டு உங்களுக்கு காட்டுறேன். ஏன்னா அது ஃபுல்லாக காட்டணுன்னா உங்களுக்கு ரொம்பவே வீடியோ லென்த்தாக போகும், பார்க்குறவங்களுக்கும் போர் அடிக்கும். பறிச்சுட்டு காட்டுறேன். ஃப்ரெண்ட்ஸ், காந்தாரி மிளகா அறுவடை பண்ணிட்டேன். இப்போ நம்ம அடுத்ததாக அவரைக்காய் பறிக்க போகிறோம். வழக்கம் போல் அவரைக்காய் பறிக்கவும் கொஞ்சம் டைம் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ், அதனால் நான் பறிச்சுட்டு காட்டுறேன் உங்களுக்கு. ஃப்ரெண்ட்ஸ், அவரைக்காயும் பறித்து முடிச்சிட்டேன். இப்போ அடுத்ததாக நம்ம சுரக்காய் பறிக்க போகிறோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த இடத்துலையே கொஞ்சம் பக்கத்துலேயே 2 சுரக்காய் இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், சுரக்காயும் பறிச்சாச்சு. இப்போ அடுத்ததாக நம்ம தக்காளி பறிக்க போகிறோம். இப்போ அடுத்ததாக அரளிப்பூ பறிக்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், அரளிப்பூக்கள் எல்லாம் பறிச்சாச்சு. ஃப்ரெண்ட்ஸ், அடுத்ததாக நாம் சாமந்திப்பூ பறிக்க போகிறோம். இது எல்லாமே நல்லா மலர்ந்துருக்கு. மலர்ந்த பூவை மட்டும் இப்போ பறிச்சுப்போம் நாம. ஏன்னா நம்ம பறிக்க தான் புது துளிர்கள் அதிகமாக வந்துக்கிட்டே இருக்கும். நம்ம அப்போ குட்டிக்கு நான் தோட்டத்துக்கு போனாலே அவனுக்கு ஏதாவது சாப்பிட்றதுக்கு புல் ஏதாவது எடுத்துகிட்டு வருவேன்னு ஒரு ஆசையில் கத்திகிட்டே இருப்பான். இப்பவும் பாருங்க எவ்வளோ சவுண்டாக கத்திட்டு இருக்காங்க. அடுத்ததா இந்த சின்ன சைஸ் சாமந்தி பூவும் பறிச்சுப்போம். இந்த செடியில் இப்போ தான் ஃபர்ஸ்ட் பூக்க ஆரம்பிச்சிருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அரளிப்பூ சாமந்தியும் பறிச்சிட்டோம். இப்போ அடுத்ததான் ரோஜா பறிக்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், அடுத்ததாக விரிச்சிப்பூ. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பூக்கள் பறிச்சிடும். இப்போ அடுத்ததாக ஒரே ஒரு பூவை மிஸ் பண்ணிட்டோம். இது வந்து 70s ரோஸ். பாருங்கள், ரொம்பவே அழகான கலர் ஃப்ரெண்ட்ஸ். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இப்போ தான் நல்லா வளர ஆரம்பிச்சிருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், காய்கறிகள் அறுவடையும் பூக்கள் அறுவடையும் முடிஞ்சிருச்சு. இப்போ அடுத்ததாக பழங்கள் அறுவடை. ஃப்ரெண்ட்ஸ், பழங்கள் அறுவடையை கொய்யா பழத்துலேருந்து ஆரம்பிச்சிருவோம். பாருங்கள், ரொம்பவே அழகாக சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். பார்க்கும்போதே சாப்பிடணும் போல் இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், அடுத்ததாக ராம் சீதா அறுவடை. ஃப்ரெண்ட்ஸ், பழங்கள் அறுவடையும் ரொம்ப சூப்பராக நடந்து முடிஞ்சது. இன்றைக்கான அறுவடை ரொம்பவே அழகாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். ரொம்பவே அழகான கலர்ஃபுல்லான அறுவடை. பாருங்கள், ரோஜா, சாமந்தி, விரிச்சிப்பூன்னு பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு அறுவடை ரொம்ப சூப்பராக நடந்து முடிஞ்சுது. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.